யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நம்ம சிவாஜி கணேசன் இருக்கார் இல்லையா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட அப்படியே போட்டி போட்டு நடித்தவர். ரெண்டு பேரும் திமுக பக்கம் மக்கள் திலகம், மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்று அண்ணாவின் பக்கம். திமுக நினைச்சு இந்த திமுக நினைச்சிடக்கூடாது, ஸ்டாலின் திமுக நினைச்சிடக்கூடாது. அண்ணாவின் பக்கம் நின்று கொண்டு அண்ணாவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக அண்ணா என்கின்ற முகத்தை தமிழக மக்களின் கடைக்கோடி கிராமங்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தனக்கு இருக்கக்கூடிய பணம், தனக்கு இருக்கக்கூடிய புகழ், தன்னிடம் இருக்கக்கூடிய நடிப்பு ஆற்றல், தன் நடிக்கக்கூடிய படத்தின் மூலமாக கொண்டு போய் சேர்த்தது எம்ஜிஆர். ஆனால் சிவாஜி கணேசன் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு சேஃப் சைட்ல நிற்பார். அதை எம்.ஆர். ராதாவை பத்தி பேசணும்னா எக்கச்சக்கமா பேசணும். அவர் கொள்கையின் பக்கம்னா பிதாமகன் பெரியாரின் பக்கம் நின்றார். அவர் எம்ஜிஆர் எஸ்.எஸ்.ஆரும் அண்ணா இருக்கக்கூடிய திமுகவுக்கு, அண்ணா உருவாக்கிய திமுகவுக்கு அவங்க பக்கபலமாக இருந்தார். ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு சிறந்த நடிகர் பட்டம் வாங்கிட்டார். எல்லா பட்டமும் கிடைத்து விட்டது. மக்களால் கொண்டாடப்படக்கூடிய தலைவராக மாறிவிட்டார். நாட்டிற்கே ஆளக்கூடிய வாய்ப்பு மரணிக்கும் வரை தன்னுடைய கடைசி மூச்சை விடுகிற வரை அவர் இருந்துட்டார். முடிஞ்சு போச்சு. ஆனால் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கூடா நட்பு கேடாய் முடிந்ததை போல் அவருக்கு முடிந்து விட்டது. என்ன தெரியுமா தோழர்களே, அவருக்கு விருது கிடைச்சது தாகாஸ் சேகர். நான் சொன்னா நம்ப மாட்டேன். ஆதாரம் இல்லாமல் எந்த செய்தியும் நான் அள்ளி தெளிக்க மாட்டேன். இந்த மொழிக்கும் இந்த நிலத்திற்குமாக ஒரு மனிதனாக நான் இருப்பேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். இந்த செய்தியில் இருக்கிறதான் நான் சொல்றேன். ஷோ எழுதுங்க தன்னுடைய சுயசரிதையில் ஒரு செய்தி எழுதியிருக்கிறாரு. தாதா சாஹிப் விருது கிடைக்கும் போது நடந்த நிகழ்ச்சியை ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாரு. நான் இதை காட்டுறேன், நீங்க பாருங்க. பார்த்து நான் விளக்கம் சொல்றேன், நீங்க பாருங்க. யாரு ஏன்னா மற்றவங்களாம் இதுல கோச்சுக்கிடுங்க. ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்லிட்டேன்னு சொல்லி நீங்க நினைச்சிடக்கூடாது, வைக்கக்கூடாது. நான் அப்படி பேசுபவன் அல்ல. அப்படி கருத்தை நான் சொல்லவே மாட்டேன். இதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா? சோ வாழ்க என்று கூட்டத்தில் கூவிய சிவாஜி. நல்லா கேட்டுக்கணும், பாருங்க, க்ளோஸ் அப்ல வைக்க. சோ வாழ்க என்று கூட்டத்தில் கூவிய, என்ன காக்காவா குயிலா? சிவாஜியின் கர்ஜனை, சிவாஜி கர்ஜித்தார் என்று சொல்லணும். ஏன்னா கூடாது பாட் பண்ணின எழுதியிருக்காயா. எது தெரியுமா? தாதா சாஹேப் விருதுக்கு காரணமே நான் தான் சொல்றோம். எப்படிப்பட்ட சிவாஜிக்கு நாடகத்தில் கொட்டி முழங்கிய சிவாஜி கணேசன் அவர்களை பராசக்தியில் டாக்டர் கலைஞர் அவர்களின் சவுக்கடி வசனங்களை கடைக்கோடி தமிழர்கள் வழியில் கொண்டு போய் சேர்த்த சிம்ம குரலோன் சிவாஜியை கூவிய சிவாஜிங்க. சோ தாதா சேகர் விருது நான் தான் வாங்கிக்குவேன். பாரத் பட்டம் வாங்கினார். காமராஜர் சாகும் வரை அந்த கட்சியில் இருந்தவர் யாரு? சிவாஜி கணேசன். காங்கிரஸ்ல இருந்தவர். அவங்களாம் ஒரு சேஃப்ல இருப்பாங்க. ராஜாஜி மரணிக்கும் வரை இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்த மகாத்மா காந்தியின் சம்பந்தியாக இருந்த ராஜாஜி சார் மரணிக்கும் வரை கூட இருந்தார். இந்திரா காந்தி மரணிக்கும் வரை அப்படியே போயிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு சிறந்த நடிகர் பட்டம் கிடைக்கல. ஒரு காமெடிய கழுத திங்கிற பத்திரிகையை நடத்துற அவனே போடுவான். கழுத படத்தை போட்டு குப்பமேட்டுக்கு போற படத்தை போட்டு வைக்கிறார். இன்னைக்கு நீங்க துக்ளக்கு வாங்கி பாருங்க. அதை இன்னொருத்தன் கபலீகரம் பண்ணி வச்சிருக்கிறான். அவன் சொல்லி தாகா சேகப் விருது கொடுக்கப்பட்டது. இதை நான் சொன்னா நீங்க வைவீங்களா? நான் தமிழன் என்கின்ற முறையில் சொல்லுகிறேன். அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார் சிவாஜி கணேசன்.
அந்த நகரத்தின் மேயராக இருக்கக்கூடிய தகுதி படைத்தவர் சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் இங்கிலீஷ் படத்தை வந்து இன்னைக்கும் பார்க்கணும். நான் விரும்பி பார்க்கக்கூடிய மல்லின் பிராண்டோங்க, நடிப்புல ஒரு பிராண்டுங்க. அவர் பிராண்டோ நடிப்பெல்லாம் நீங்க எல்லாம் ஐயையோ நீங்க பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய மனிதர் வந்து காத்து கிடந்து, ஹாலிவுட் நடிகர்கள் எல்லாம் காத்து கிடந்து ஒரு பார்த்த நடிகருக்கு இந்தியாவில் வந்து ஒரு நாள் மேயர் பட்டத்தை கொடுத்து கௌரவித்த ஒரு நடிகர் அமெரிக்கால. அப்படிப்பட்ட சிவாஜி. அவர் நடிப்பை பத்தி சொல்றதுக்கு நம்மெல்லாம் சாதாரணம். நான்லாம் சிவாஜி கணேசன் அவர்கள் நான் திரைப்படங்களை பெரிய முக்கியமான படங்களை நான் பார்க்கக்கூடிய ஆள். அப்படிப்பட்ட ஆளுக்கு ஷோ நான் வாங்கி கொடுத்தேன். தாதா சாஹிப் டேய் ஷோ எந்த பதவியில் இருந்தாப்புல, யார் மூலம் வாங்கி கொடுத்தா? அப்போ இந்தியாவை ஆளுகிறது யார்? பெரியார் கண்ணாடியை போட்டு பார்க்கணும். பெரியார் கண்ணாடியை போட்டு நீங்க படிக்கணும். இந்த சமூகத்தை பெரியாரின் கண்ணாடி போட்டு அளவுகோல் நீங்கள் அளக்கணும், குறுக்கும் நெடுக்குமாக. அப்பதான் இதுல இருக்க தெரியும். யாரும் பார்க்க எழுதியிருக்கிறா சோ வாழ்க என்று கூவினார். ஏன் தாதா சாஹேப் விருது கிடைக்கும் போது அதை லைட்டா ஒரு நிமிடம் வாசிக்கிறேன் தோழர்கள், கொஞ்சம் அதை காத்துக்கோங்க. பார்க்கிறேன் நான் வந்து அவர் எழுதுறாரு, அப்படியே பாருங்க. தாதா சாஹேப் விருது அவருக்கு கிடைத்த போது அதற்கு முக்கிய காரணம் என்று எண்ணெய், அதாவது ஷோவை எண்ணெய் குறிப்பிட்டு சிவாஜி சொன்ன செய்தி குமுதத்தில் வெளிவந்தது. பக்கம் 54 இருக்கு. அடுத்து எழுதுறாரு ரொம்ப கவனிங்க. அந்த தாதா சாஹேப் விருதுக்காக கோயமுத்தூரில் அவருக்கு பாராட்டு விழா நடந்தது. நானும் போயிருந்தேன். இருக்கிறது தாங்க வாசிக்கிறேன். நானும் போயிருந்தேன். யாரு? ஷோ போயிருந்தாராம். அரங்கத்திற்கு போகும்போதே பெரும் கூட்டம் சிவாஜி வாழ்க என்று மீண்டும் மீண்டும் விண் அதிர கோஷங்களை எழுப்பியது. சிவாஜி திடீரென்று இடையில் ஷோ வாழ்க, ஷோ வாழ்க என்று உறக்க கூவ சிவாஜிய மற்றவர்கள் திகைக்கு மீண்டும் அவர் ஷோ என்றார். கூட்டம் வாழ்க என்றது. இந்தாங்க படிச்சுக்கோங்க. இதா இருக்கு பக்கம் 54 55 இந்த செய்தி இருக்கு. ஒசாம அச புத்தகத்துல அவரே கைப்பட எழுதின புத்தகம், அவரே கைப்பட வாழ்த்துக்கு உண்டான எழுதுனது. ஷோவோட கைப்பட எழுதுன பிரதிநிதி. ஏன்னா நம்ம ஆதாரம் இல்லாமல் எதையும் பேசுவது இல்லை. அதெல்லாம் சொல்றேன். என்னடா உனக்கு கிடைக்கிற வரவேற்பை பார்த்தாயா? யார் கேட்கிறா? நடிப்பின் பிதாமகன் சிவாஜி கேட்கிறாராம். யாரை பார்த்து? ஒரு கோமாளி ஷோவை பார்த்து கேட்காப்லையா? என்னடா உனக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பை பார்த்தியா? எனக்கா சார் வரவேற்பு? அது உங்க டைரக்ஷன். அதுக்கு அவங்க நடிக்கிறாங்க. யார? ரசிகர்களை. ஏன்னா தாதா சாஹேப் விருது யார் வாங்கி கொடுத்தது? நான் வாங்கி கொடுத்தேன். யாருக்கு? ஷோ வாங்கி கொடுத்தேன். யாருக்கு? நடிகர் திலகத்திற்கு. எந்த நடிகர் திலகம்? அப்பப்பப்பப்பப்பா தங்கப்பதக்கத்துல வருவாரே, அப்படி ஒரு நடிப்பு. வீரபாண்டிய கட்டபொம்மன்லாம் வருவாரே, அப்படி ஒரு நடிப்பு. இன்றையும் எங்கள் தலைமுறை சிவனே சிவாஜி தான் என்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருப்பதை போல் இருந்தது. சிவன்னா சிவாஜி தான்ங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட நடிகருக்கு எந்த நடிகர் தெரியுமா? ராஜராஜ சோழனாய் வளம் வந்த நடிகருக்கு, கப்பலோட்டிய தமிழனாய் வந்த சிவாஜிக்கு எந்த கோமாளி வாங்கி கொடுக்குறான்? ஷோ நான் வாங்கி கொடுத்தேங்க. தாதா சாஹேப் விருது. நீங்கள் இந்த இனத்தை, இந்த மொழியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியின் முக்கியத்துவம் கருதிக்கிட்டு இதுல இருந்து வருவாங்க. அவன் அப்படி சொல்லிட்டாய். உண்மையைத்தான் சொல்றோம். எந்த பெரும் பதவியில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் போராட்ட குணத்தோடு இல்லை என்று சொன்னால், இல்லை நீங்கள் போராடாதவன் பக்கத்தில், போராடியவன் பக்கத்தில் இல்லை என்று சொன்னால் வரலாறு உங்களை பிடிக்க முடியும். இதெல்லாம் அப்படித்தான் நீங்க பார்க்கணும். நீங்க மற்றதெல்லாம் நீங்க போட்டு நம்ம பேசி நீங்க கத்தி பேசி புண்ணியம் கிடையாது. முதல் முறையா அப்படியே வருவார் போவார். அப்படிப்பட்ட சிவாஜி அளவுகோல் எல்லாம் பண்ண முடியாது. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆய் நின்றவர். நடிப்புல சிகரத்தை தொட்ட ஒருத்தர். ஒரு
கூழாங்கல்லை விட கீழே இருக்கக்கூடிய ஒரு ஷோ சொல்றான், நான் தாதா சேகர் நான் தான் வாங்கி கொடுத்தேன்னா யாருக்குடா? அப்ப என்ன நீங்க நடிகர் திலகத்துக்கு எதுக்காக இவங்க கொடுத்தாங்க? நாங்க ஏன் விமர்சனம் சில விதங்கள் கேட்டா, அவங்க புலி தன்னுடைய குட்டியை தூக்குறதுக்கும் தன்னுடைய இரையை கவ்வுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. புலி வாயாலத்தான் ரெண்டையும் கவ்வும். புலி போய் தன் குட்டியை தூக்கு வரும், குட்டிக்கு வலிக்காது, அது பாதுகாப்பு கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு இன்னொரு குட்டியை வந்து கவ்வி தூக்கிட்டு போகும். அதே புலி பசிக்காக ஒரு இறை ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க, அது முயலா இருக்கட்டும் மானா இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும், அதோட கடி எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் விமர்சனம் பண்ணுவது நாங்கள் சிவாஜி கணேசன் அவர். உங்கள் தகுதியின் உங்களுடைய உயரத்தை குறைத்து மதிப்பிடுவர்கள் பக்கம் நீங்கள் நின்று விட்டீர்கள். அதான் உங்களுக்கு சொல்றாங்க. அதான் நம்ம விமர்சனம் பண்ணுறது. இல்லைன்னா எல்லாம் சொல்லுவானா, எழுதுவானா? அப்போ உலகமே தமிழர்களே உச்சி கூட்டு உங்களை வாழ்த்தி கொண்டு இருக்கிற பொழுது நீங்கள் யாரை வாழ்கன்னு சொல்லியிருக்கீங்கன்னா அப்ப நாங்க திட்டுவோமா திட்ட மாட்டோமா? நிறைய தோழர்கள் இந்த தோழர்கள் வந்து பேசுவாங்க, சில விமர்சனங்களும் சொல்லுவோம். நான் கூட தோழர் மருதமோகம் புத்தகம் எழுதினார்ல, சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பெரிய புத்தகம் நான் எழுதியிருக்கிறேன். எனக்கு அவர் எழுதியிருக்கிறார். சமீபத்தில் நான் சென்னையில 2 பேரும் இயல்பா சந்திச்சுக்கிட்டோம். ஒருவர் அப்படி ஒரு சாலையில சாப்பிட போற இடத்துல 2 பேரும் அவர் நானும் பார்த்து நான் கருத்து சொன்னேன். உங்களுடைய கருத்தை விமர்சித்து நான் பேசி இருக்கிறேன் சொல்லி அவர் ஆதரித்தும் இதுகளிலே நல்லபடியா பேச, இந்த மண்ணும் இந்த இனமும் நல்லா இருக்க வேண்டும் என்று எழுதுபவர்கள் தானே. நாம சிவாஜி கணேசன் அவர்களை குறைத்து அவரை வந்து இழிவாக பேச வேண்டும் என்ற நோக்கமா? ஆதங்கத்தில் வரலாறு சொல். இதை கேட்டுவிட்டு அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் இல்லைன்னா அடுத்த தலைமுறைகள் இந்த இனத்திற்காக போராடக்கூடியவர்கள் பக்கத்தில் கலைத்துறையில் இருப்பவர்கள், நம்ம சந்ததிக்கு பிறகு ஒருத்தர் வந்தாலும் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக நம்ம பேசணும். சிவாஜி கணேசன் அவர்களை குறைத்து மதிப்பிட்டதற்காக நம்ம சொல்லலாம். அதுக்காகத்தான் நான் ஆதாரத்தோடு பேசுகிறேன். கூவுனாரா சிவாஜி அப்படின்னு சொல்றவன் யாரு? சோ அவன் யாருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் பேசணும்னா மணிக்கணக்கில் பேசலாம். ஆகையால் கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய தோழர்களே, நடிகர்களே, நடிகைகளே, எதிர்வரும் சந்ததியினரே, நீங்கள் புரட்சியாளர்களின் பக்கம் நில்லுங்கள். அதான் ரொம்ப முக்கியமானது. இல்லை என்றால் நீங்கள் இனி ஒரு பிறவி எடுத்து சிவாஜி கணேசனை போல் எவனும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வரக்கூடிய நடிப்பாற்றல் பெற்றவர் கூட சிவாஜி கணேசன் அவர்களை தான் குருநாதராக கொண்டு இருப்பார். அவருக்கே இந்த கெதி. இன்னைக்கு கமலஹாசனுக்கு என்ன கெதிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.